இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை அழிக்க உலகம் முழுக்க எதிரிகள் தேவையில்லை. உங்கள் மனதை பலவீனப்படுத்தும் ஒரு தவறான பழக்கம் போதும். ஒரு மனிதன் தனது எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவன் எந்த கனவையும் வெல்ல முடியாது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்களுள் இருக்கும் சக்தி சாதாரணம் அல்ல. அதை வீணாக்கினால் வாழ்க்கை பலவீனமாகும். அதை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை பிரகாசமாகும். இந்த 7 நாட்கள் ஒரு சாதாரண சேலஞ்ச் அல்ல. இது உங்களை நீங்கள் வெல்லும் முதல் போராட்டம். முதல் நாள் முதல் 7ஆம் நாள் வரை உங்கள் மனம் உங்களை சோதிக்கும். உங்கள் பழக்கங்கள் உங்களை மீண்டும் கீழே இழுக்க முயற்சிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஓடிவிடாதீர்கள். உங்களை நம்புங்கள். உங்கள் சக்தியை நம்புங்கள். ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக ஸ்ட்ராங்கர் ஆகுங்கள். ஒரு நாள் வரும், அன்று நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது பலவீனமான மனிதனை அல்ல, தன்னை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட ஒரு உண்மையான மனிதனை பார்ப்பீர்கள். வாருங்கள் இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த 7 நாள் பயணத்தை ஆரம்பிப்போம். உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் நாள். இன்று ஒரு சாதாரண நாள் இல்லை. இது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. பல வருடங்களாக உன்னை பலவீனமாக்கிய ஒரு பழக்கத்துக்கு எதிராக நீ முதல் முறையாக போராட முடிவு செய்திருக்கிறாய். அதுவே மிகப்பெரிய வெற்றி. முதல் நாள் என்றாலே எல்லாம் ஈஸியாக இருக்கும் என்று நினைக்காதே. உன் மைண்ட் உன்னை அதிகமாக சோதிக்கும். போனை எடுக்கணும் போல இருக்கும். தனியாக இருக்கணும் போல இருக்கும். பழைய வீடியோஸ், பழைய நினைவுகள், பழைய ஹேபிட்ஸ் எல்லாம் மைண்டில் வந்து போகும். ஏன்னா உன் மூளை டோபமைனுக்கு அடிமை ஆகியிருந்தது. இப்போ சடன்லி அதை நிறுத்தும் போது உன் பிரைன் என்ன செய்கிறது தெரியுமா? அது உன்னை மீண்டும் அந்த பழக்கத்திற்குள் இழுக்க முயற்சி செய்யும். ஒரு தடவை மட்டும், நாளையிலிருந்து சீரியஸ் ஆக ஆரம்பிக்கலாம், இப்படி மைண்ட் பேசும். ஆனா அந்த நேரத்தில் நீ ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். டிசிப்ளின் என்றால் மோட்டிவேஷன் இருக்கும்போது மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பது இல்லை. மோட்டிவேஷன் இல்லாத நேரத்திலும் சரியான முடிவு எடுப்பது. இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய முதல் விஷயம் தனிமையை குறை. ரூம்ல தனியாக அதிக நேரம் இருக்காதே. ஃபோன் யூசேஜ் குறை. லேட் நைட் ஸ்க்ரோலிங் ஸ்டாப் பண்ணு. உடம்பில் வரும் அந்த எனர்ஜியை வேற டைரக்ஷனுக்கு மாற்று. புஷ்அப்ஸ் பண்ணு. வாக்கிங் போ. கோல்ட் ஷவர் எடு. ஒரு நோட் புக்ல உன் கோல்ஸ் எழுதிக்கோ. இந்த சேலஞ்ச்ல நீ ஒரு பேட் ஹேபிட்டை மட்டும் விடவில்லை. நீ உன்னையே மீண்டும் உருவாக்க ஆரம்பிக்கிற. முதல் நாளில் பெரிய பிசிக்கல் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஆனா ஒரு இன்விசிபிள் சேஞ்ச் நடக்கும். உன் மைண்டுக்குள் ஒரு புதிய கான்ஃபிடன்ஸ் பிறக்கும். நான் என்னை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறேன். அது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு இரவு தூங்கும்போது உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நான் இனி தோற்கல. அதுதான் முதல் நாள் விக்டரி. ஒரு நாள் வென்ற மனிதன் ஒரு வாழ்க்கையையும் வெல்ல முடியும். 2ஆம் நாள், இப்போதுதான் உண்மையான சேலஞ்ச் ஆரம்பிக்கிறது. முதல் நாளில் எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும். புதிய மோட்டிவேஷன் இருந்திருக்கும். ஆனால் இந்த மைண்ட் ஸ்லோலி பழைய ஹேபிட்டை தேட ஆரம்பிக்கும். காலை எழுந்த உடனே போன் பார்க்கணும் போல இருக்கும். சோஷியல் மீடியா ஓபன் பண்ணணும் போல இருக்கும். சில நேரங்களில் ரீசன் இல்லாமலே அலர்ஜிஸ் வரும். இதுதான் விட்ராவல். உன் பிரைன் இன்ஸ்டன்ட் பிளஷர் கிடைக்காம ஸ்ட்ரகிள் பண்ணுகிறது. பலர் இந்த ஸ்டேஜில் என்ன செய்யறாங்க தெரியுமா? அவர்கள் ஒரே ஒரு தடவை என்று நினைச்சு மீண்டும் ரிலாப்ஸ் ஆகிறாங்க. ஆனா அந்த ஒரு தடவை மீண்டும் கில்ட்டு, மீண்டும் ஷேம். அதனால இன்னைக்கு நீ உன் மைண்டை ஏமாத்த விடக்கூடாது. இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிஸியாக இரு. ஒரு மனிதன் எம்டி ஆக இருந்தால்தான் மைண்ட் டேஞ்சர்ஸ் ஆகும். அதனால ப்ரொடக்டிவ் ஒர்க் செய்ய ஆரம்பி. ஸ்டடி பண்ணு. ஜிம் போ. ரன்னிங் போ. ஃபேமிலியோட பேசு. ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணு. உன் எனர்ஜியை யூஸ்ஃபுல் டைரக்ஷனுக்கு மாற்று. இன்னைக்கு உனக்கு ஆங்கர் கூட வரலாம். மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். கான்சென்ட்ரேஷன் குறையலாம். பயப்படாதே. அது வீக்னஸ் இல்லை. உன் பிரைன் ஹீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஷைன். நீ பல வருஷங்களா ஆர்டிஃபிஷியல் டோபமைனுக்கு அடிக்டாக இருந்த. இப்போ உன் பாடி நேச்சுரல் பேலன்ஸுக்கு திரும்ப முயற்சி செய்கிறது. இன்னைக்கு ஒரு விஷயம் நினைவில் வை. ஏர்ஜ் என்பது பர்மனன்ட் இல்லை. அது ஒரு வேவ் மாதிரி வரும். கொஞ்ச நேரத்துல போயிடும். அந்த சில நிமிஷங்களை மட்டும் சர்வைவ் பண்ணினா நீ வெற்றி பெறுவ. இன்னைக்கு இரவு மிரர்ல உன்னை பார்த்தா ஒரு ஸ்மால் ப்ரைட் வரும். நான் 2 நாட்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அது சின்ன விஷயம் இல்லை. பலர் ஆரம்பிக்கவே மாட்டாங்க.
பலர் ஆரம்பித்து 2 நாட்களிலேயே விடுறாங்க. ஆனா நீ இன்னும் நிக்கிற. இதுதான் ஃபியூச்சர் ஸ்ட்ராங் மனிதர்களின் முதல் அடையாளம். 3வது நாள் மனசு உன்னை சோதிக்கும் நாள். இப்போ உன் பாடி மற்றும் மைண்ட் 2மே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இந்த நாள் மிகவும் டேஞ்சரஸ். ஏன்னா இன்னைக்கு அர்ஜஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். திடீரென்று பழைய நினைவுகள் மைண்டில் வரும். நீ மறந்துவிட்ட விஷயங்களே மீண்டும் தோன்றும். இது சாதாரணம். உன் பிரெயின் இன்னும் டோபமீன் தேடுகிறது. அது உன்னிடம் பேச ஆரம்பிக்கும். இந்த சேலஞ்சினால் என்ன பயன்? மற்றவர்கள் எல்லாரும் இதை செய்கிறாங்க. ஒரே ஒரு தடவை பார்த்தா என்ன ஆகும்? ஆனா நினைச்சுக்கோ, ஒரு பழக்கம் உன்னை பலவீனமாக்கி இருந்தால் அதை நார்மல் என்று சொசைட்டி அக்செப்ட் பண்ணினாலும் அது சரியாகாது. இன்னைக்கு நீ உன்னோட ஃபியூச்சருக்காக போராடுற. 3ஆம் நாள்ல சிலருக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும், சிலருக்கு டயர்ட் ஃபீல் ஆகும். 2ம் நார்மல். ஆனா இன்னி செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறு ஃபோனோட தனியா இருக்கிறது. லேட் நைட்ல பெட்ல ஃபோன் யூஸ் பண்ணாதே. அதுதான் ரீலாப்ஸ் ஆரம்பிக்கும் முதல் இடம். இன்னைக்கு உனக்கு வரும் அர்ஜஸ் ஐ ஃபைட் பண்ண ஒரு ட்ரிக். உடனே என்வாயர்மெண்ட் சேஞ்ச் பண்ணு. ரூம்ல இருந்தா வெளியே போ. ஃபோன் இருந்தா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. கோல்ட் வாட்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணு. புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணு. உன் பாடி மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆன உடனே மைண்டும் கால்ம் ஆகும். இந்த சேலஞ்சில் ஒரு சீக்ரெட் இருக்கு. உன் மைண்டு சொல்றதையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதான் பாஸ், உன் மைண்ட் இல்லை. இன்னைக்கு நீ சர்வைவ் பண்ணினா உன் கான்ஃபிடன்ஸ் டபுள் ஆகும். இரவு தூங்கும் போது நீ உணர்வாய், நான் அலர்ஜிஸ் ஐ கண்ட்ரோல் பண்ண முடியும் போல. அந்த ஃபீலிங் தான் ரியல் பவர். 4ஆம் நாளில் மனதின் தெளிவு ஆரம்பிக்கும். இப்போது உன் பிரைன் ஸ்லோலி காமாக ஆரம்பிக்கும். முன்னாடி இருந்த கில்ட் கொஞ்சம் குறையும். மனசு லைட்டாக ஃபீல் ஆகும். சிலருக்கு கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், சிலருக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். ஏன்னா நீ ஸ்லோலி டாக்ஸிக் சைக்கிள்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்ட. ஆனா இந்த நாள்ல ஒரு டேஞ்சரஸ் ஃபீலிங் வரும், ஓவர் கான்ஃபிடன்ஸ். இப்போ நான் கண்ட்ரோல்ல இருக்கேன், ஒரு தடவை பார்த்தாலும் நான் அடிக்டட் ஆக மாட்டேன். இல்ல, அதுதான் ட்ராப். ஒரு பழக்கம் நம்மளை ஒரே நாள்ல டிஸ்ட்ராய் பண்ணாது, அது ஸ்லோலி கண்ட்ரோல் எடுக்கும். அதனால இன்று டிசிப்ளின் இன்னும் ஸ்ட்ராங் ஆக வேண்டும். இன்றி ஒரு புதிய ருட்டீன் உருவாக்க ஆரம்பி. காலை ஏர்லி வேக்கப், எக்ஸசைஸ், மெடிடேஷன், ஹெல்தி ஃபுட், ரீடிங். உன் வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக மாற ஆரம்பித்தால்தான் இந்த சேலஞ்ச் ஈஸியாகும். ஒரு மனிதன் பர்பஸ் இல்லாமல் இருந்தால்தான் பேட் ஹேபிட்ஸ் மீண்டும் அவனை பிடிக்கும். இன்றைக்கு நீ உன்னிடம் கேள், நான் எந்த மாதிரியான மனிதனாக மாறணும்? வீக் மனிதனா அல்ல ஸ்ட்ராங் டிசிப்ளின்ட் மனிதனா? சுவாமி விவேகானந்தா சொன்னார், உன்னை நீ நம்பினால் உலகமே உன்னிடம் தலைகுனியும். இந்த சேலஞ்சின் உண்மையான நோக்கம் அதுதான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் பில்ட் பண்றது. 4ஆம் நாள் முடியும் போது உனக்கு ஒரு இன்னர் பீஸ் வரும். சின்னதா இருக்கும், ஆனா அது உண்மையான மாற்றத்தின் ஆரம்பம். இப்போது 5ஆம் நாள் ஆரம்பமாகிறது. உடம்பும் மனமும் சக்தி பெறும். இப்போது உன் பாடி எனர்ஜி சேமிக்க ஆரம்பிச்சிருக்கும். காலை எழும்போது லேசி ஃபீல் குறையும். ஃபேஸ்ல க்ளோ கொஞ்சம் தெரியும். மைண்ட்ல கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். சிலர் இந்த ஸ்டேஜில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா இன்னைக்கு ஒரு புதிய எனிமி வரும், போர்டம். சும்மா இருந்தாலே மைண்ட் பழைய ஹேபிட்ஸை நினைவுபடுத்தும். அதனால ப்ரொடக்டிவ் வாழ்க்கை பில்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு நோட் புக் எடுத்து உன் கோல்ஸ் எழுதிக்கோ. 5 இயர்ஸ் லேட்டர் நீ எப்படி இருக்கணும்? எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணணும்? எந்த பேடி வேண்டும்? எந்த லைஃப் ஸ்டைல் வேண்டும்? அதை இமேஜின் பண்ணு. ஒரு ஸ்ட்ராங் ஃபியூச்சர் விஷன் இருந்தால்தான் டெம்பரரி பிளஷரை அவாய்ட் பண்ண முடியும். இன்னைக்கு ஜிம் போனா ஸ்ட்ரென்த் அதிகமாக ஃபீல் ஆகலாம், ஒர்க் அவுட் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகலாம். ஏன்னா உன் மைண்டு மற்றும் பாடி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனா நினைச்சுக்கோ, இந்த சேலஞ்ச் மேஜிக் இல்ல, இது செல்ஃப் கண்ட்ரோல் ட்ரைனிங். ஒவ்வொரு ஏர்ஜ் ஐ நீ வெல்லும் போது உன் வில் பவர் ஸ்ட்ராங்கர் ஆகுது. இன்னைக்கு இரவு நீ மிரர்ல பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியும். அது மசில்ஸ் இல்ல, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். 6ஆம் நாள் உண்மையான கட்டுப்பாடு உருவாகும் நாள். இப்போதான் நீ உன்னோட மைண்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிப்ப. முன்னாடி ட்ரிகரான விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு உன்னை பாதிக்காது. ஆனால் அதனால டேஞ்சர் முடிஞ்சிடல. இந்த நாள் மிகவும் ட்ரிக்கி. ஏன்னா அர்ஜஸ் சடன்லி வராது, அது சைலண்டா வரும். ஒரு ரேண்டம் வீடியோ, ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர், ஒரு லேட் நைட் லோன்லினஸ். அதுவே ஸ்லோலி மைண்டை வீக் பண்ண ஆரம்பிக்கும்.
அதனால இன்னைக்கு அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். உன் ட்ரிக்கர்ஸ் என்னன்னு கண்டுபிடி. தனிமையா, ஸ்ட்ரெஸ்ஸா, போர்டோமனா, லேட் நைட் ஃபோன் யூசேஜா? ஒரு மனிதன் தன்னுடைய வீக்னஸஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஸ்ட்ராங் ஆக முடியும். இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நோ ஃபேப் என்பது வெறும் பிசிக்கல் சேலஞ்ச் இல்லை. இது மென்டல் வார். நீ உன்னோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிற. இன்னைக்கு சில நேரங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், கோவம் வரும், காரணமே இல்லாம இரிட்டேஷன் இருக்கும். அது நார்மல். உன் பிரெயின் இன்னும் பேலன்ஸ்க்கு திரும்ப முயற்சி செய்யுது. அந்த நேரத்துல ரிலாப்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் தெரியுமா? மீண்டும் கில்ட், மீண்டும் வீக்னஸ், மீண்டும் சேம் சைக்கிள். அதனால இன்னைக்கு நீ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை, டெம்பரரி பிளஷருக்காக பர்மனன்ட் ப்ராக்ரஸை நான் இழக்க மாட்டேன். இன்னைக்கு உன் எனர்ஜியை கோல்ஸ்க்கு யூஸ் பண்ணு. 6ஆம் நாள் முடியும் போது உனக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் ஃபீல் ஆகும். அது வெளியே தெரியாது, ஆனா உள்ள ஒரு பவர்ஃபுல் சேஞ்ச் நடந்திருக்கும். முதல் வார வெற்றி, 7ஆம் நாள், ஒரு வாரம் கம்ப்ளீட். இது சாதாரண விஷயம் இல்லை. பலர் மோட்டிவேஷன்ல ஆரம்பிப்பாங்க, ஆனா டிசிப்ளின் இல்லாததால சில நாட்கள் விடுறாங்க. ஆனா நீ இன்னும் இந்த பயணத்துல இருக்கிற. அதுவே உன்னை வேறுபடுத்துகிறது. இப்போது உன் மைண்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், கண்கள்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும், உன் பாடி லாங்குவேஜ் கூட சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா கில்ட் ஸ்லோலி டிசப்பியர் ஆகுது. ஒரு மனிதன் அவன் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சா அவனோட வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். இந்த 7 நாட்கள்ல நீ என்ன கத்துக்கிட்ட தெரியுமா? ஆர்ஜஸ் பெர்மனன்ட் இல்ல. தாட்ஸ் எல்லாம் உண்மை இல்ல. டிசிப்ளின் மோட்டிவேஷனை விட பவர்ஃபுல். இப்படியும் நீ ஒரு பெரிய மிஸ்டேக் செய்யக்கூடாது. நான் ஆல்ரெடி வின் பண்ணிட்டேன். இல்ல, இது ஆரம்பம் மட்டும். இந்த சேலஞ்ச்ல பிகெஸ்ட் எனிமி ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஒரு ரிலாப்ஸ் ஒரு நிமிஷத்துல நடக்கும், ஆனால் அந்த கில்ட்ல இருந்து வெளியே வர பல நாட்கள் ஆகும். அதனால தொடர்ந்து கேர்ஃபுல்லாக இரு. இன்னைக்கு ஒரு நோட் புக் எடுத்து எழுதிக்கோ. இந்த 7 நாட்கள்ல என்ன சேஞ்சஸ் ஃபீல் பண்ணினேன்? மோர் எனர்ஜி, பெட்டர் கான்ஃபிடன்ஸ், லெஸ் கில்ட், மோர் ஃபோக்கஸ். அதை எழுதும்போது உனக்கு புரியும், இந்த சேலஞ்சு உண்மையிலேயே வேலை செய்கிறது. சுவாமி விவேகானந்தா சொன்னார், ஒரு மனிதன் தன்னையே வென்றுவிட்டால் உலகத்தில் எதையும் வெல்ல முடியும். அதுதான் இப்போ உன்னிடம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்நேரம் மிரர்ல உன்னை பார்த்து ஒரு விஷயம் சொல்லு, நான் வீக் மனிதன் இல்லை. இந்த முதல் வாரம் உனக்கு ஒரு ப்ரூஃப். நீ சேஞ்ச் ஆக முடியும். இது முடிவு இல்லை, இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். இளைஞர்களே, இந்த 7 நாட்கள் வெறும் நாட்கள் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கிய முதல் அடிகள். நீங்கள் எதிர்த்து நின்றீர்கள், தனிமையோடு போராடினீர்கள். உங்கள் மனம் தோற்கச் சொல்லிய நேரத்திலும் நீங்கள் மீண்டும் எழுந்து நின்றீர்கள். அதுதான் உண்மையான வெற்றி. ஒரு மனிதன் உலகத்தையே வெல்ல வேண்டிய அவசியமில்லை. முதலில் அவன் தன்னையே வெல்ல வேண்டும். இந்த 7 நாட்களை நீங்கள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? டிசிப்ளின் என்பது ஒரு பழக்கம் இல்லை, அது ஒரு சக்தி. உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச உடனே உங்கள் வாழ்க்கையையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இனி இந்த பயணத்தை நிறுத்தாதீர்கள். 7 நாட்கள் முடிஞ்சிருக்கலாம், ஆனால் உங்கள் புதிய வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு காலையிலும் உங்களிடம் சொல்லுங்கள், நான் பலவீனமானவன் இல்லை, நான் என்னை வெல்ல பிறந்தவன். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நின்று விடாதே.